நீங்க உதவியாளரா பணியாற்றும்போது கமலஹாசன் உங்கள பாராட்டியிருக்காரா பலமுறை? ஆமா சார். ஃபீல்டு நான் வந்ததுக்கப்புறம் ஒரு டான்ஸு படங்கள் எப்படி டான்ஸ் கத்துக்கிட்டா தான் நம்ம எல்லா மாஸ்டர்ட்டயும் ஆட முடியும். ஒரே டைப்ல கத்துக்கூடாதுன்னு அதெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி ஆடணும் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அந்த நேரத்தில கமல் சார் தான். அவரு படத்தில மட்டும் தான் டான்ஸ் நெறைய ஓ! 5 சாங்குன்னு 5 டான்ஸ் இருக்கும். அவர பார்த்து அவர் படம் எங்கெங்க ஓடுது, அந்த மாரிலாம் பார்த்து பார்த்து அவர பார்த்து தான் நாங்க ஓ! இப்படி ஆடணுமா, இப்படி ஆடணுமா, அவருக்கு நல்ல பெல்ஸ்லாம் போட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல சார். கரெக்ட். அந்த மாரி நான் வந்து அந்த 70ஸ், 80ஸ்லலாம் அவர் படங்கள் போய் பார்க்குறேன். யார் வராங்களோ இல்லையோ எனக்கு எனக்கு என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் ஆடுறத பார்க்கணும் அப்படி இப்படின்னு. அப்போலாம் ராஜ்குமார் தியேட்டரு எந்தெந்த தியேட்டர் இருக்கோ அப்போலாம் எட்டுனா ரூ. 1 அப்படிதான். அத பார்த்து அவர பார்த்து தான் இது பண்ணது. அவருக்கு நம்ம வந்து குரூப் ஆடும்போதே ரொம்ப சந்தோஷம். ம். அதுக்கப்புறம் சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர் தான் அவருக்கு நெறைய படங்கள். ஆமா. பார்த்தா ஏதாவது ஒரு மாஸ்டர் அசிஸ்டன்ட்டா இருப்பேன். சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுவாரு. பூ பூட்ட தாவணி ம். அதுலலாம் வந்து என்ன வந்து இது கத்துக்கோ, சில விஷயங்கள் சொல்லுவாரு. ம். சேஃப்டியா இருக்கிறது எப்படி இது பண்ணிக்கோ. இது அப்படியாவும், இப்படியாவும் சில விஷயங்கள்லாம் பர்சனலா சொல்லுவாரு. மாப்பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு நானு அருமை. ஓ! அ அ அந்த அளவு மாப்பிள நெருக்கம். ம். இது மாரி பண்ணிக்காத. நான் கேள்விப்படுறேன். ரொம்ப செலவு பண்ணிட்டு ரொம்ப இருக்க. அதெல்லாம் வந்து இது அப்படி இப்படி கழட்டி விட்டுருவாங்க. நான் பண்ணாததா கூத்து. நான் பைக் ஓட்டாததா, என்னென்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவரே எடுத்து சொல்லுவாரு. ம். அந்த அளவுக்கு ஏன்னா மாஸ்டர் வந்து வேற இருக்கு, இங்க மழை வந்துருச்சுன்னு சொன்னா, பாபு இருக்கிறனால பாபு விட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனது தான். கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். ஆம். அதுக்கு நான் வந்து கிளாஸ் ஒர்க் ஃபுல்லா நான் தான் அங்க அப்படியா? பண்ணேன். ஆமாமா. ம். சுந்தர மாஸ்டருக்கு. ம். அதே மாரி ரகு மாஸ்டர்னா கலா ஒர்க் பண்ணோம். அப்புறம் தான் பிருந்தா வந்தாங்க. ஆமா. கலா வேற யாருனா இருந்தா கூட கலா இருந்துச்சுன்னா, மாஸ்டர் வந்து விட்டு போனா கூட, ஆ புனைவனல்ல வந்து செங்கழுத்து சின்ன குயிலே அது பார்த்தீங்கன்னா, கலாவும் நானும் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து பியானோ சாங் ஃபுல்லா மாஸ்டர் இன்னொரு அவரு பிஸி தெலுங்குல சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர். அந்த சாங்கும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா, அவரு இப்போ ரேவதி வந்து கலாகிட்ட நல்லா அவங்க இது பண்ணுவாங்க. இவரு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இப்படி, இப்படி அதெல்லாம் நல்லா பேசிக்குவாரு. மாப்பிள்ளைன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. சார் அவர்ட்ட பேசும்போது கூட வந்து, "சார் கொஞ்சம் நம்ம இவர கொஞ்சம் காக்க புடிச்சு வச்சுக்கிட்டா மாஸ்டர் நான் கொஞ்சம் வேலை கீல கேட்கலாம், ட்ரை பண்ணலாம்." அந்த எண்ணம் அப்ப கூட எனக்கு வரல சார். வரல.